முன்னிலை நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 295 இடங்கள்லையும் 231 இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் முன்னிலை பெற்று கொண்டிருக்கின்றன. நிறைய இடங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதை எதிர்பார்த்தோமோ அது எதிர்பாராதது நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அதிக இடங்களை பெறுங்கிற இடத்துல இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இடங்கள் 29 மொத்த தொகுதிகள்லையுமே வந்து பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி டெல்லியில் ஆம் ஆத்மியுடைய ஆட்சி நடக்கிறது. ஆனால் அங்கே பாஜக 6 இடங்களில் வந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. பஞ்சாப்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆம் ஆத்மி ஒரு பின்னடைவையும் காங்கிரஸ் அங்க வந்து தனித்து நின்னாங்க. 2 பேரும் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் அங்க முன்னிலையில் இருக்கிறது. 6 இடங்களில் பஞ்சாப்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. 20 இடங்கள் கிட்ட அவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில வந்து காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலையில் இருக்கிறார். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அடுத்து இங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா 39 தொகுதிகளிலையும் வந்து திமுக முன்னிலை பெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னர் இருந்த நிலைமை சில இடங்கள்ல வந்து விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் முன்னிலை பெற்றிருந்ததை நிலவரம் மாறி மாணிக்கம் தாகூர் அங்க முன்னிலை பெற்றிருக்கிறார். 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் விஜய பிரபாகரன். கன்னியாகுமரியில் 2ஆம் இடத்தில் பாஜக இருக்கிறது. அதே போன்று தர்மபுரியில் பார்த்தோம் அப்படின்னா சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இது போன்று நிலவரங்கள் கொஞ்சம் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. தேசிய அளவுல பார்க்கும்போது ஒரு நெருக்கமான எப்போ ஆரம்பத்தில் என்ன இடைவெளி இருக்கோ அதே போன்று நெருக்கமான இடைவெளி தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இவ்வளவு அடுத்தடுத்த கட்டங்கள் 543 தொகுதிகள் 272 தொகுதிகள் இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்ற ரீதியில இப்பொழுதே பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது. அந்தந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையை தொடங்க ஆரம்பித்து விட்டனர். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டனர். இந்தியா கூட்டணியுடைய கட்சி தலைவர்கள் நேரடியாக வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. இன்று இரவு ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களும் ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் ஆந்திராவில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். அதே போன்று ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்துடைய தலைவர் நவீன் பட்நாயக்குடனும் பேச்சு நடத்தி இருக்கிறார். ஸோ அடுத்த கட்டமாக இந்த குறைந்த இடைவெளியை நிரப்புவதற்கான வேலைகள் நடக்கிறதா, அதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஆவின் வைத்தியநாதன் அவர்களிடம். அப்போ அதற்கான அடுத்த கட்ட வேலைகள் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்கள்லையும் வந்து பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. ஸோ இந்த எந்த மாதிரியான, அதாவது ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் அதற்கான இடங்கள் பாஜகவுக்கு உள்ள இடங்கள் அதற்கான இப்போ மறுபடியும் அங்கதான் முன்னிலை இருக்கிறாங்க. எந்த இடங்கள்லாம் இது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வராதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் இந்தியா கூட்டணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 2 பக்கமும் அது மாறி மாறி நடக்குதா? தென் மாநிலங்கள்ல பாஜக வராதுன்னா வர்றாங்க, வட இதுல வந்து உத்தரப்பிரதேசத்தில் வராது, வேற இடங்கள்ல வந்து மத்திய பிரதேசமா இருந்தாலும் அங்க வந்து காங்கிரஸ்க்கு இடம் இல்லை அப்படின்னு அந்த நிலவரமே அப்படியே புரட்டி போட்டு இந்த முடிவுகள் காட்டுதா? அப்ப மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்க? அதோட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் குதிரை பேரத்தை இப்போ காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணி ஆரம்பிச்சிருச்சு. நேற்றுலாம் என்ன சொன்னாங்க, 5 நீதிபதிகளை கொண்டு, முன்னாள் நீதிபதிகளை கொண்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இவங்களே செட் பண்ணி அமிச்சாங்க தமிழ்நாட்டில் இருந்து. செட் பண்ணி அந்த வார்த்தைகள்லாம் சரி விடுங்க. சரி, அந்த முன்னாள் நீதியரசர்கள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அவருங்கெல்லாம் போய் இன்றைக்கி அப்படியே தலைகீழ பிஜேபி வந்து சினாரிஸ் மாறிடும், இவங்க குதிரை பேரம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரத்பவார் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் பீகார் நிதிஷ்குமார்கிட்டையும் இன்னும் பல கட்சிகள் ரகசியமாக அவர் யார் நடத்தணும். அவங்க கூட்டணி ரகசியமா இல்ல, அரசியல் கட்சி தலைவர்கள் அடுத்த கட்ட நோறு கூட்டணி இல்லையா? நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி நிற்கிறவங்ககிட்ட குதிரை பேரம் ஏன் நடத்துறீங்க? உங்கள் கூட்டணிக்கிட்ட நீங்கள் பேசுங்க, இல்லை சுயேட்சையாக இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க. இன்டா நாங்கள் இருக்கும்போது நிதிஷ்குமார் எங்கள் கூட்டணியில் இருக்கார், இந்த சந்திரபாபு நாயுடு எங்கள் கூட்டணியில் இருக்கும்போது இப்போ யார் பேரம் நடத்துறது? நீங்க சொல்லுங்க, யார் நடத்துறீங்க? பேச்சு நடத்திருக்காங்க. குதிரை பேரம் தான். குதிரை பேரம் தாங்க. நீங்க நடத்துறா பேச்சு, நாங்க நடத்துறா குதிரை பேரமா? என்ன சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு புரியல. இப்போ யார் வெளிப்படையா அந்த வேலை பார்க்குறீங்க?
உங்களுக்கு வரல, மக்கள் வந்து உங்களுக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க, அங்கே போய் உட்காருங்க. அதை விட்டு நீங்கள் சந்திரபாபு நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட். அப்படி பார்த்தா பாஜக கடந்த காலங்கள்ல எல்லாம் எத்தனை மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வந்து விலைக்கு வாங்கியது, அவங்க ஓட்டு போட்டது ஒருத்தருக்கு இருக்கும், இவங்க ஆட்சி அமைச்சர் கோவால என்ன நடந்தது இதெல்லாம் தானே இருக்கு. ஆர்டிகல் 356 அதிகமாக பயன்படுத்துறது காங்கிரஸ் தான். அவங்களுக்கு ஒத்து வராத மாநிலத்தில் கழிச்சதெல்லாம் கூட நம்ம பேசலாம், அது தனி டிபேட்டு. நேற்றுலாம் என்ன சொன்னீங்க, இன்றைக்கி ரெடியாக இருக்கணும், டெல்லியில் ஒரு டீம்லாம் எம்பி அந்த கட்சி தலைவர்லாம் ரெடியாக இருக்கணும், இதில் ஏதாவது முறைகேடு நடந்தால் உடனே ஜனாதிபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தவங்க, நேற்று வரைக்கும் இவி மிஷின் மேலே தப்பு சொல்லியிருந்தவங்க, இன்றைக்கி ஒருத்தர் கூட அந்த ஓட்டிங் மிஷின் மேலே தப்பே சொல்லலையே. ஏன்னா நீங்கள் 250 வந்தால் தப்பு சொல்ல மாட்டீங்க, இல்லை இதே பிஜேபி 300 தாண்டி தான் இவி மிஷின் மேலே தப்பு சொல்லியிருப்பீங்க. இதுதானே உங்களுடைய நேற்றெல்லாம் எல்லா டிவிலையும் அந்த மிஷின் மேலே தானே தப்பு சொன்னீங்க. அதனால் உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தால் ரத்தன்ற மாதிரி பேசாதீங்க, கரெக்டாக பேசுங்க. இப்போது 295 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கு என்டிஏ கூட்டணி. அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பு பெரும்பான்மை இருக்குது, அந்த ஆட்சி அமைப்பு கொடுங்க. அதுக்குள்ளே சரத்பவாரை விட்டு ஏன் இந்த வேலைலாம் அண்டர் கிரவுண்ட் வேலைலாம் பார்க்குறீங்க? சந்திரபாபு நாயுடுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் அவங்கள ஜெயிக்க வச்சிங்களா? சந்திரபாபு நாயுடு தனித்து நின்றுந்தார், அன்றைக்கி ஜெயிச்சாரா? பிஜேபியோட அலைஞ்சது இருந்தால் தானே ஜெயிச்சார். 10 வருஷ காலமாக அவர் தனித்து விடப்பட்டு அவர் சிறையெல்லாம் அடித்தாங்களா? அன்றைக்கெலாம் வாய முடின்னு கம்முன்னு தானே இருந்தீங்க. அதனால் நீங்கள் வந்து சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறீங்கன்றதுக்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு சொல்ல முடியாது. சரி, உங்கள் பாயிண்ட்டுக்கு வாங்க, இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்க அதை சொல்லுங்கள். அதுதான் வடநாட்டுல வந்து இப்ப என்ன எதிர்பார்த்தமோ அந்த எதிர்பார்த்ததை விட எதிர்பாராததையும் எதிர்பாருங்கள், அவ்வளவுதான் நடந்தது. எதிர்பாராதையும் எதிர்பார்க்குது. தென்னாட்டில் வந்து அவங்களுக்கு இது இடமே இல்லை. நீங்கள் நான் திரும்ப அழுத்தி சொல்கிறேன், பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை கால் ஊன்றதுக்கு 12 தொகுதியில் பிரதான எதிர்கட்சியாக பிஜேபி நீங்கள் உருவெடுத்திருக்குதுன்றது மிகப்பெரிய வெற்றி தான். ஒரே நாளில் வெற்றி சாத்தியமாகாது. ஆனால் திமுக இவ்வளோ இல்லை, திமுக தனித்து நிற்கலை, மாபெரும் கூட்டணி சக்தியோட திமுக இருக்குது. ஏற்கனவே இருந்த கூட்டணி சக்தியோட இப்போ கமலஹாசன் மையத்தையும் சேர்த்து அவங்க நடத்துகிறாங்க. அவங்க கூட்டணியிலேருந்து எந்த சேதாரமும் இல்லை. ஆசிட்டிஸ் சேதாரம் வந்துடக்கூடாதுன்றது தான் ஆசிட்டிஸ் ஃபார்முலா எடுத்தாங்க. போன வருஷம் உங்களுக்கு எவ்வளோ சீட்டோ அந்த சீட்டு தான்ட்டாங்க. கமலஹாசன் புதுசாக வந்துருக்குற உங்களுக்கு ராஜ்யசபான்னு சொல்லிட்டாங்க, புரியுதுங்களா? அதனால் அவங்கக்கிட்ட பலமான இது இருந்தது. அதான் இவங்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபி திமுகவோட அதிருப்தி ஓட்டுகள் வந்து 2 பேருக்கும் சரிபாதியாக பிரிஞ்சு இருக்கிற காரணத்தினால தான் இந்த வெற்றி வாய்ப்பு இழந்தமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எடப்பாடி அண்ணன் வந்து திரும்ப ஒரு வாட்டி அம்மா வந்து தோத்தப்புறம் ஒரு டான்சி மீட்டிங் நடத்துனாங்க, கொலப்பாக்க மீட்டிங் நடத்தி தொண்டர்கள் கருத்தை கேட்டாங்க. அதான் 2ஆம் கட்டத்தை இவரை மாதிரி மாவட்ட செயலாளர் தெய்வமானு நினைக்கிறாரு. எடப்பாடி தோற்றதுக்கு முக்கிய காரணம் அதிமுக மாவட்ட செயலாளர் தெய்வமானு நினச்சி அவங்க சொல்கிற பொய் அத்தனையும் இவர் காதில் வாங்கினதுனால வந்த பிரச்சனை தான் இது. அம்மாவோ புரட்சி தலைவரோ மாவட்ட செயலாளர்களையோ 2ஆம் கட்ட தலைவரையோ நம்மந்தே கிடையாது. நேராக கொலப்பாக்க மீட்டிங் நடத்தி மைக்கு கொடுத்தாங்க, ரேண்டமாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் மாவட்ட வாரியாக குறை சொன்னாங்க. டான்ஸ் மீட்டிங் அவங்களுடைய தோல்வியை சரி பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுத்தாங்க. ஆனால் எடப்பாடி 10 தேர்தலையும் தோல்வி அடைஞ்ச கூட அந்த முயற்சி எடுக்காதனால தான் படுதோல்வியை 4 ஒரு மேனியும் பெருதோர் அணியும் சந்திச்சுட்டே வராரு. அதிமுக வீழ்ச்சிக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, இந்த மாவட்ட செயலாளர் தான் சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம். சரி, நன்றி, வணக்கம். இதை நிறைவு கருத்தாக நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம். கலைச்செல்வி, 7 கட்டங்களாக நடைபெற்ற இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவுகளானது அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்திய நாட்டினுடைய பல்வேறு ஸ்டார் கேண்டிடேட்டுகளாக பார்க்கப்படக்கூடியவர்களுடைய வெற்றி தோல்விகளை உலகம் முழுவதுமே உற்று நோக்கக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பிரதமர் மோடி போட்டியிட்டு இருக்கக்கூடிய இந்த வாரணாசி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை விட கிட்டத்தட்ட 1,47,683 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக 5,66,903 வாக்குகளை பெற்று பிரதமர் மோடி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய பொழுது முதல் 2 சுற்றுகளில் பின்னடைவை சந்தித்திருந்த அவர் தற்பொழுது அடுத்தடுத்த சுற்றுகளில் தொடர்ச்சியாக அவர் முன்னிலை பெற்று வருகிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி கடந்த 2019 தேர்தலை போலவே இந்த தேர்தலிலும் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார். குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரேபரேலி ஆகிய 2 தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார். 2 தொகுதிகளிலேயுமே அவரை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை விட
3 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். ரேபரேலி தொகுதியை பொறுத்தவரை அவரது குடும்பத்தினர் ஆண்டாண்டு காலமாக அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவர் சோனியா காந்திக்கு பதிலாக ராகுல் காந்தி நேரடியாகவே போட்டியிட்டு இருந்தார். பாஜகவினுடைய வேட்பாளரான தினேஷ் பிரதாப் சிங்கை விட கிட்டத்தட்ட 3,31,974 வாக்குகளை அதிகம் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். அதே போல வயநாடு தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களுள் ஒருவரான ராஜாவினுடைய மனைவி ஆனி ராஜாவை எதிர்த்து அவர் கிட்டத்தட்ட 3,44,709 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். இந்த ஸ்டார் கேண்டிடேட்டுகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியவர் அமித்ஷாவும் ஒருவர். அவர்தான் பாஜக வேட்பாளர்களிலேயே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக குஜராத் மாநிலம் காந்தி நகரில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய அமித்ஷா ஒட்டுமொத்தமாக 8,98,819 வாக்குகளை பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளரான சோனால் ராமன்பாய் பட்டேலை விட கிட்டத்தட்ட 6,75,367 வாக்குகளை அவர் அதிகமாக பெற்றிருக்கிறார். அதே போல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்த கட்கரி நாக்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய நாக்பூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரான விகாஸ் தாக்கரேவை விட 90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். அதே போல பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங்கும் கூட வெற்றி முகத்தை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக லக்னோ தொகுதியில் போட்டிட்டு இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் ரவிதாஸ் மெக்ரோத்ராவை விட, அதாவது சமாஜ்வாடி பார்ட்டி கட்சி வேட்பாளரை விட 51,650 வாக்குகள் அதிகம் பெற்று அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். குறிப்பாக பாஜக ஒட்டுமொத்தமாக 295 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில் 87 தொகுதிகளில் வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். 208 தொகுதிகளில் முன்னிலையில் இருந்து வருகின்றனர். அதே போல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையிலும் கூட 231 தொகுதிகளில் ஒட்டுமொத்தமாக அவர்கள் முன்னிலையில் இருந்தாலும் கூட 37 தொகுதிகளில் வெற்றி முகத்தையும் 194 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலையையும் வகுத்து வருகிறார்கள். இந்த தேர்தலில் எதிர்பார்க்காத பல வேட்பாளர்களும் கூட வெற்றி முகத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சுயேட்சையாக போட்டியிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு வேட்பாளர்களும் கூட இந்த தேர்தலில் வெற்றி முகத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 17 பேர் இந்த தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு இருக்கக்கூடியவர்கள் வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். கலைச்செல்வி, இப்ப மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நிலவரம், முன்னணி நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்க ஆதரவு, இந்த ஷிண்டே இந்த பிரிவு, அஜித் பவாருடைய கூட்டணி பாஜகவுடன், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எதிரொலியை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறது? கண்டிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்துல எப்போதுமே பல்வேறு சிக்கல்கள் அந்த பாஜக காங்கிரஸிலேயே இருந்து வந்திருந்தாலும் கூட இந்த தேர்தலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது என்பது ஏற்கனவே அங்க சிவசேனாவும் கூட மிக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரை பிஜேபி 12 இடங்களில் மிக வலுவாக முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 11 இடங்களிலும், சிவசேனாவை பொறுத்தவரை 10 இடங்களிலும் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். இந்த 3 கட்சிகளுக்கும் இடையே கூட கிட்டத்தட்ட ஓரிரு தொகுதிகள் மட்டும்தான் இடைவெளி இருக்கிறது. இருந்தாலும் கூட பாஜக இதில் ஏறுமுகத்தில் தான் இருந்து வருகிறது. கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். ஒவ்வொரு தொகுதிகளிலேயுமே 40,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜகவினர் அங்க அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் இருந்து வருகிறார்கள். சிவசேனாவை பொறுத்தவரை 11 தொகுதிகளில் அவர்கள் முன்னிலையில் இருந்து வந்திருக்கிறார்கள். இந்த சிவசேனாவை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த கட்சிகளிலிருந்து பிரிந்து சென்றவர்களும் கூட ஏக்நாத் ஷிண்டே மிக முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். அவருடைய சார்பில் போட்டியிட்டவர்களும் கூட கிட்டத்தட்ட 6 இடங்களில் அவர்களுமே கூட முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். இந்த மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இங்க ஒரு மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது, ஒரு சுயேட்சை வேட்பாளரும் கூட கிட்டத்தட்ட 44 வயதான ஒரு இளம் வேட்பாளர் அந்த வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பாஜக பல கலவையான வெற்றியை தோல்விகளையும் அந்த தற்பொழுதைய நிலவரப்படி அங்க நாம பார்க்க முடிகிறது. கலைச்செல்வி, இப்ப தெலுங்கானாவுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? அங்க தெலுங்கானா நிலவரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே அங்க பல்வேறு இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கட்டும், அதோடு மட்டுமல்லாமல் பாஜகவினுடைய கூட்டணியாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய நிலவரப்படி தற்பொழுது பாஜகவும் காங்கிரசும் சம அளவிலான
தொகுதிகளில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 இடங்களில் அவர்கள் இருவருமே தலா 8 இடங்களில் முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். இந்த 8 இடங்களிலுமே பாஜகவை பொறுத்தவரை பல்வேறு இடங்களிலும் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் மற்ற வேட்பாளர்களை விட முன்னிலையில் இருந்து வருகிறார்கள். அதே போல மஹபூபா நகரில் மற்றும் அருணா என்ற வேட்பாளர் 5,774 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். இருந்தாலும் சம அளவில் தெலுங்கானாவில் அவர்கள் இருந்து வருவது என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. வெற்றி தோல்வியை பொறுத்தவரை வாக்கு வித்தியாசமானது இங்க மிக பெரிய அளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 17 தொகுதிகளிலுமே இந்த நிலையை நாம் பார்க்க முடிகிறது. கலைச்செல்வி, இப்போ முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா மக்கள் எதிர்பார்ப்போட இருக்கிறது நட்சத்திர வேட்பாளர்கள். அவர்களுடைய வெற்றி முகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? ஹேமா மாலினியாக இருக்கட்டும், சுப்ரியா சுலேவாக இருக்கட்டும், இவர்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது? கண்டிப்பா இந்த 2 வேட்பாளர்களுடைய வெற்றியுமே அந்த வாக்குகள் வித்தியாசமானது மிக அதிக அளவில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 25,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர்கள் கடந்த இந்த தேர்தலை ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் தங்களுடைய வெற்றியை தக்க வைப்பதற்காக பல்வேறு கட்ட பிரச்சாரங்களிலும் கூட அவர்கள் மிக வலுவான தர்க்கங்களை வைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய வெற்றியானது உறுதி செய்யப்படக்கூடிய வகையில் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி அவர்களுடைய வாக்கு வித்தியாசமானது எட்டி பிடிக்க முடியாத அளவில் தான் இருந்து வருகிறது. அந்த வகையில் நட்சத்திர வேட்பாளர்களில் பலர் குறிப்பாக பெண் வேட்பாளர்களில் பலர் வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் ஹங்கனா ரணாவத்துடன் பாஸ்கர பாண்டியன், ஹங்கனா ரணாவத்துடைய வெற்றி வாய்ப்பு, அவருடைய முன்னிலை நிலவரம் எப்படி இருக்குது ஹிமாச்சல் பிரதேசத்துல? ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்தவரை கங்கனா ரணாவத் அவருடைய சொந்த மாநிலத்தில் தான் போட்டியிட்டு இருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய சொந்த தொகுதியை அந்த பகுதியிலானது போட்டியிருந்தார். அதாவது மண்டி தொகுதியில் தான் அவர் போட்டியிட்டு இருந்தார். இந்த ஹிமாச்சல் பிரதேசத்தில் 4 நாடாளுமன்ற தொகுதிகளானது இருக்கிறது. இந்த 4லேயுமே பாஜக முன்னிலையில் இருந்து வருகிறது. கங்கனா ரணாவத்தை பொறுத்தவரை அவர் நட்சத்திர வேட்பாளராகவே பார்க்கப்படுகிறார். கிட்டத்தட்ட காலை முதல் பல்வேறு சுற்றுகளான வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் காங்கிரஸ் வேட்பாளரான விக்ரமாதித்யா சிங்கை விட அவர் 72,853 வாக்குகள் முன்னிலையில் இருந்து வருகிறார். ஒட்டுமொத்தமாக 5,24,079 வாக்குகள் அவர் முன்னிலையில் இருந்து வருகிறார். அவருடைய வெற்றியும் கூட கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளி, மற்ற வேட்பாளர்களையும் கூட அவர் பின்னுக்கு தள்ளி மிக அதிக அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் அவருடைய அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையானது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தர காத்திருப்பதாகவே பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2வது இடங்கள்ல அதிமுகவா பாஜகவா? சில தொகுதிகள்ல பாஜக, அது எந்தெந்த தொகுதிகள்ல பாஜக 2வது இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது, எந்தெந்த இடங்கள்ல அதிமுக 2வது இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது? கண்டிப்பா கலைச்செல்வி, ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களில் பல்வேறு நட்சத்திர வேட்பாளர்கள் மிக முக்கியமாக பெருவாரியான வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதை இந்த தேர்தலில் பாஜக தங்களுடைய பல்வேறு தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் அந்த கட்சியினர் பார்க்கிறார்கள். தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் கிட்டத்தட்ட நேரடியாக 21 தொகுதிகளுக்கு மேல் இவர்களுக்கு கடுமையான போட்டியானது நிலவி வந்தது. அந்த வகையில் தற்பொழுது முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜன், அதோடு மட்டுமல்லாமல் பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை, வடசென்னை பகுதியில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்களாகட்டும், அவர்களுடைய கூட்டணி வேட்பாளர்களாகட்டும், அதே போல மத்திய சென்னையில் போட்டியிட்ட செல்வம், வினோத் பி செல்வம் ஆகியோரும் கூட 2வது இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நீலகிரி தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சரான ராசாவை எதிர்த்து போட்டியிட்டு இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் எல் முருகனும் கூட 2வது இடத்தில் இருந்து வருகிறார். அதோடு நயினார் நாகேந்திரனும் கூட அவருடைய அந்த தொகுதியில் மிக அதிக அளவிலான வாக்குகளை பெற்று, ஆரம்பத்தில் பார்த்தோமேனால் அவர்கள் மிக அதிகமான வாக்குகள் பெற்று முதலிடத்தில் முன்னிலையில் இருந்து வந்ததெல்லாம் முதல் 5 சுற்றுகளுக்குள் அவர் முன்னிலையில் இருந்து வந்ததெல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. தற்பொழுது அவர் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அந்த வகையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்களில் பாஜகவினர் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாட்டில் முதல் முறையாக 2வது அந்த இடத்தை தக்க வைப்பதற்கான வலுவான போட்டியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்பதால் நிதர்சனமான கள நிலவரமாக
உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கலைச்செல்வி, நன்றி பாஸ்கர பாண்டியன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நம்ம அரங்கத்திற்கு வலதுசாரி சிந்தனையாளர் திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த எண்ணிக்கை வந்து கொண்டிருக்கிறது, உற்சாகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குதே. இல்லை, நிஜமாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிசப்பாயின்மெண்ட்டை ஒத்துக்கணும், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. கம்மியாக இருக்கணும். நிச்சயமாக 3வது முறை பிரதமராவது என்பது உறுதி, அதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை. இதில் நிறையா லேர்னிங்ஸ் இருக்குது. நிச்சயமாக குறிப்பாக நீங்கள் 25 வருஷம் ஒடிசாவை ஆண்ட மாநிலத்தை பாஜக பிடிச்சிருக்காங்க. பல சவுத்தில் ஒரு ஓட்டும் ஒரு சீட்டும் வின் பண்ண போகிறது இல்லைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு 60 சீட் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. எல்லா மாநிலத்திலையும் தமிழ் சவுத் இந்தியாவில் தென் இந்தியாவில் வந்து இப்போது கால் பதிச்சாச்சு. தமிழ்நாட்டிலும் ஓட்டு சதவீதம் 2 டிஜிட் மேலே போயிருக்கு. நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது, அதை மறுக்கலை. ஸோ நிச்சயமாக 3வது முறையும் பாஜக பிரதமர் ஆவது உறுதி, பாஜக ஆட்சியை பிடிப்பது உறுதி. எஸ், இது ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட்டாக இருக்கும். நிச்சயமாக சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ் அவர்களும் சரி என்டிஏவுடன் இருப்பதில் மாற்றுக்கிறது இல்லை. என்ன தான் அவங்களுக்கு என்ன கேரட் காமிச்சாலும் அவர்கள் நிச்சயமாக போவதில்லை என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. மேடம், சரி, இப்போ எண்ணிக்கை விவரங்கள் பார்க்கலாம். 295 அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணிக்காகவும், இந்தியா கூட்டணிக்கு 231 தொகுதிகள் அப்படிங்கிறது நிலவரமாக இருக்கிறது. இப்போ எந்தெந்த இடங்கள்ல இன்னும் பாஜக வலுவா இருந்திருக்கலாம் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதற்கு? ஏன்னா 300க்கு மேல சொல்லிட்டு இருந்தாங்க. 400 இலக்குன்னு பேசுனது, அதற்கு பிறகு 370வது வாங்குவோம் அப்படின்னாங்க. அப்ப இந்த எண்ணிக்கையை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்ன தடங்களா இங்க இருந்திருக்கு? நிச்சயமா யூபி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப், கிட்டத்தட்ட 30 சீட் ட்ராப் இருக்குது. அது எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்பியோட ஓட் சதவீதம், ஓட் பர்சன்டேஜ் கொஞ்சம் நிச்சயமாக எஸ்பிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் அந்த ஒரு பூஸ்ட் அவங்களுக்கு எஸ்பிக்கு வந்திருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக இவ்வளோ சீட் ட்ராப் ஆகிருக்காது. யூபியில் ஒரு 30 சீட் இறங்கியிருக்கு. மகாராஷ்டிராலையும் நம்ம கொஞ்சம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இதை சேர்த்துட்டாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 40 சீட் வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ யூபி தான் ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு. மத்திய பிரதேஷ் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் சிந்துவாரா கிட்டத்தட்ட 4 ஜெனரேஷனாக 40 வருஷமாக காங்கிரஸ் கமல்நாத் ஃபேமிலி இருந்த அந்த சிந்த்வாரா இன்றைக்கி மத்திய பிரதேஷ், இன்றைக்கி பாஜக பிடிச்சிருக்கு. ஸோ ஆகையினால் அந்த ஒரு யூபி ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்திருக்கு. நீங்கள் தெலுங்கானா எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் இப்போ தான் வந்தது, அங்கே வந்தும் கூட 8க்கு ஈக்குவலாக சமமாக 8 சீட்டாக பாஜக அங்கே போயிட்டுருக்கு. ஆந்திர பிரதேஷில் மேக்ஸிமம் லீடிங் இப்போ என்டிஏ தான், 22 சீட். ஸோ எல்லா மாநிலத்திலையும் நன்றாக தான் பண்ணியிருக்காங்க. சீட்டு ட்ராப் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க நம்பர்ஸ் 37 காட்டலாம், ஆனால் அவங்களுக்கு 8% வாக்கு கம்மியாக இருக்குது. 16 கட்சி கூட்டணியாக இருந்தும் கூட உங்களுக்கு 37 சீட்டு உங்களுக்கு கிடைத்திருந்தாலும் கூட உங்களுக்கு 8% வாக்கு கம்மியாக இருக்குன்னா அது நிச்சயமாக அது 2026க்கு ஒரு பிரதிபலிப்பாக தான் பார்க்கணும். நம்பர்ஸை பார்க்கலாம், எஸ், எல்லோரும் கடைசியில் நம்பரை தான் பார்ப்பாங்க, அது கரெக்டு. அந்த நம்பருக்கு பின்னாடி பல விஷயமும் இருக்குது. அது யாருக்காக இருந்தாலும் சரி, அது வந்து வெறும் எதிர்கட்சிக்காக மட்டும்னு நான் சொல்லலை. ஸோ ரீடிங்கை வந்து நம்ம ஈவினிங்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதில் பல விஷயங்களை நாம் பார்க்க முடியும். நம்பரை தாண்டி எது சாத்தியம், எங்கே சறுக்கல், எங்கே சாத்தியம், அதெல்லாம் நம்ம டோட்டல் நம்பர்ஸ் வந்த போன தான் நமக்கு அது தெரியும். மேடம், சரி, ராஜகம்பீரன் அவர்களிடம் இப்போ அடுத்த கட்டமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவுகள் அடுத்த கட்டமாக எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது? இல்லை, யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்பதற்கான, ஏன்னா பாஜக வந்து ஒரு 400 வரைக்கும் பெரிய அளவில் நிகரற்ற வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் நம்பப்பட்டது அப்படிங்கிறது அவர்களுக்கு இது பின்னடைவு தான். ஆனால் வந்து இந்தியா கூட்டணி ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து எக்ஸிட் போல் வரைக்கும் சொன்னாங்க. இதெல்லாம் ஒன்றுமே தேராது, இந்த கூட்டணி நிலைக்காது, இவர்கள் ஒன்றுபட மாட்டார்கள், வேறுபட்ட கருத்துடையவர்கள், இது நிலைக்காது, அடுத்த கூட்டத்திலே கலைஞ்சிருவாங்கன்னு எவ்வளவோ விஷயங்களை சொன்னாங்க. அதை தாண்டி இன்றைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, பாஜகவினுடைய கோட்டையை கலகலக்க வைக்கக்கூடிய அளவிற்கு வந்து அவர்கள் நெருக்கி வந்துட்டாங்க. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் எல்லாவற்றிலையுமே வந்து பாஜகவை வந்து தாண்டி சில இடங்களில் வர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. வட மாநிலங்களிலே வந்து பாஜகவின் கோட்டை என்று சொல்லப்படுகிற இடங்களில் பூராமே இந்தியா கூட்டணி அடித்து நொறுக்கி இருக்கிறது.
அதனால் நிச்சயமாக வந்து அரசியல் மாற்றம் என்பது இழுபறியில் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேனே தவிர ரொம்ப பெரிய அளவில் வந்து பாஜக வந்து வின் பண்ணிருச்சு அப்படின்னு நான் நினைக்கல. இரண்டுக்குமான வித்தியாசம் மிக குறைவான வித்தியாசம், ஒரு 60-61 தொகுதி வரைக்கும் பொழுது இருக்கிறது. இன்னும் நேரம் இருக்கிறது, இன்னும் மாற்றங்கள் வருவதற்கான சாத்தியங்கள் கூட இருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி விஜய பிரபாகரன் முன்னிலைன்னு சொன்னால் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மறுபடியும் வந்து மாணிக் தாக்கூர் தான் வந்து முன்னிலைன்னு வருது. அப்போ இந்த மாற்றம் நிகழும், இன்னும் நேரம் இருக்கிறது. அதனால் மாலை பொழுதுக்குள்ளே ஒரு மாற்றம் நிகழும் நான் நம்புகிறேன். இந்தியா கூட்டணி வந்து பெரிய பின்னடைவுக்கு போகவில்லை என்பதே ஒரு பெரிய வெற்றிகரமான விஷயம்தான். நிச்சயமாக வெற்றிக்கு மிக அருகிலே தான் இந்தியா கூட்டணி இருப்பதாக நான் நம்புகிறேன். தோற்று போனதாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நிச்சயமாக அவர்கள் வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கும் ஆட்சி அமைப்பதற்கும் கூட சாத்தியங்கள் ஒருவேளை இன்னும் சில மணி நேரங்களிலே கூட ஏற்படலாம் என்று நான் நம்புகிறேன்.